Thank you Jesus. சரி, எத்தனை பேர் ஆண்டவருடைய வார்த்தை கேட்க ரெடியா இருக்கிறீங்க? How many of you ready to hear the word of God? Amen. Amen. ஆண்டவருடைய சமூகத்தில் ரொம்ப கேட்டுட்டே இருந்தேன். ஆண்டவரே, என்ன வார்த்தையை இந்த நாளில நான் பேச வேண்டும் என்று I சொல்லி. was asking the Lord that what word that should declare. அப்ப ஆண்டவர் எனக்கு பதிலே இல்ல. நேற்று வரைக்கும் பதில் இல்ல. நீ காலையில 2 மணி 3 மணி கூட எனக்கு பதில் இல்ல. Even till today early morning 3 o'clock I didn't அப்ப receive காலையில an தேவ answer. சந்தில மறுபடியுமாய் இருந்தபோது ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை ஜனங்களோடு பேசும்படியா நடத்தினார். But in the early morning the Lord spoke to me with specific things. எத்தனை பேர் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லணும்? எத்தனை பேருக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லணும்னு கேட்டேன் நான். How many of you இப்படிலாம் வைத்தக்கூடாது, இப்படி உயர்த்தணும். அரை கம்பத்துல எல்லாம் பறக்க விடக்கூடாது. 2 கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. just both raise both your hands. உனக்கு தெரியுமா, ஆண்டவருடைய வார்த்தை உங்க வாழ்க்கையை மாற்றிவிடும். The word of God can change your life. Amen. Amen. ஒரு வார்த்தை உங்க வாழ்க்கையை திருப்பிடும். One word is enough to change your life upside சவுல down. பவுலா மாற்றினது தேவனுடைய ஒரு வார்த்தை. One word which changed Saul அவர் to கேட்ட Paul. ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீர் யார்? He asked, who are you, Lord? ஆண்டவர் சொன்னார், The Lord said, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. whom you are persecuting is the Lord who I am. நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. I am the one who you are persecuting me. சவுலை கர்த்தர் பவுலாய் மாற்றினார். The Lord changed Saul to Paul. பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், God looked into Peter and said, நீ எனக்கு பின்னே வா, you come behind உன்னை மனுஷனை பிடிக்கிறவனாய் I'll மாற்றுவேன். make you to be. அந்த வார்த்தை That word, தனக்கு இருந்த அத்தனையும் விட்டுட்டு போயிட்டான். he left everything and he left. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe? சபைகள் நல்ல கவனிங்க. நான் பாரப்படுறேன் என்ன தெரியுமா, ஆண்டவருடைய வார்த்தை உங்க வாழ்க்கையில நடக்கிறத நீ பார்க்கணும். The God's word will be happening in your life. தேவனுடைய வார்த்தை நிறைவேறுகிறத நீ பார்க்கணும். The word of God should happen in your life. இன்னைக்கு கேட்கிற வார்த்தை உன் வாழ்க்கையில நடக்கணும். The word of God which you hear will manifest in your life. ஆண்டவர் ஒரு நாள் சொன்னாரு, The Lord said to me one day, இந்த நாட்கள் வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ளுகிற காலம் மாத்திரம் அல்ல. these are the days God just receiving the promise. நீங்க பெற்றுக்கொண்ட வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றையும் The promise which you have received, நீங்க சுதந்தரித்துக் கொள்ள வேண்டிய ஒரு you should காலம். inherit those promises. எத்தனை பேர் நான் கேக்குறேன், எத்தனை உங்ககிட்ட கேட்ட எத்தனை வாக்குத்தத்தங்களை பெற்றிருப்போம்? How many promises that you have inherited? எத்தனை பேர் அந்த வாக்குத்தத்தங்களை சுதந்தரிச்சீங்க? அவங்க மாத்திரம் கைகளை உயர்த்துங்களேன். Just raise your hands. How many people have received? கர்த்தர் சொன்ன எல்லாவற்றையும் சுதந்தரிச்சிட்டேன்னு சொல்றவங்க கைகளை உயர்த்துங்களேன். Whatever the Lord spoken, just raise your hands that you have inherited. கர்த்தர் சொன்ன எல்லாவற்றையும் சுதந்தரிச்சிட்டீங்களா? Have you inherited all the promises that God has spoken? சுதந்தரிச்சிட்டேன்னு சொல்றவங்க கைகளை உயர்த்துங்களேன். Just raise your hands who have inherited. Amen. கர்த்தர் சொன்னது சுதந்தரிச்சிருக்கோம், ஆனா எல்லாத்தையும் சுதந்தரிக்கல. We have not received everything. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இன்னையிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு என்ன சொன்னாரோ அது நடக்க போகிறது. But today onwards, whatever the Lord spoken to you will happen in your life. உங்க வாழ்க்கை குறித்து ஆண்டவர் என்ன பேசினாரோ அது நடக்கும். Whatever the Lord spoken upon your life will happen. உங்க குடும்பத்தை குறித்து கர்த்தர் என்ன வாக்கு கொடுத்தாரோ அது நிறைவேறும். Whatever the Lord spoken to your family will happen. உங்க பிள்ளைகளை குறித்து கர்த்தர் என்ன பேசினாரோ அது நிறைவேற போகிறது. Whatever the Lord spoken to your children will happen. வசனம் சொல்லுகிறது, The word of God says, நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும். ஆமென் சொல்லுங்களே. those who wait so long will make your heart faint. விரும்பினது வரும்போதோ அது ஜீவ விருட்சம் போல இருக்கும். When the answer comes, it will become a life of level of life. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe? பக்கத்துல உள்ளவங்களை தட்டி சொல்லுங்க, நீ விரும்பினது வரப்போகிறது. What your desire will come to you. அதுக்காக லவ் பண்ணுவேன் கல்யாணம் பண்ண அது வராது உனக்கு. Don't say that I am loving a girl that will சத்தமா come to me. சொல்லுங்களே. Just say hallelujah. நீ விரும்புகிறது கர்த்தருக்கு பிரியமா இருந்தா உன் கைகளில வந்து சேரும். Whatever you decide, if it please the Lord, it will come to you. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe? நான் விரும்பினதை கர்த்தர் எனக்கு கொடுப்பார்னு சொல்றவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களே. Just believe and say that God will give me this desire. நான் விரும்பினதை கர்த்தர் என் கையில கொண்டு வந்து சேர்க்க போறான்னு சொல்றவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களே. Just say amen that God will bring whatever desire. Hallelujah. Hallelujah. ஆண்டவர் இந்த காலை வேளையில எனக்கு ஒரு வார்த்தை சொன்னார், இத போய் ஜனங்கள்கிட்ட பேசுன்னு சொன்னார். The morning the Lord said one word and go and preach to the people. என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை சொல்லுங்களேன். My children's life, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை my children's life முடிந்து போற சூழ்நிலையில இருக்கலாம். might be in the end of this life. அல்லது அவங்க பார்வைக்கு மாம்ச கண்ணிலே பார்க்கும்போது In the eyes of our flesh, அது முடிஞ்சிடுச்சு. it is finished. மனுஷன் பார்க்கறான், The man sees, இது முடிஞ்சது, this is finished. அவ்வளவுதான், This is finished. அவ்வளவுதான். That's it. இல்ல என்ன கவனிக்கணும், அவ்வளவுதான், That's it. இதோட முடிஞ்சு போச்சு. It is finished. இவ தரிசனம் முடிஞ்சு போச்சு. This vision is இவளுடைய finished. லைஃப் முடிஞ்சு போச்சு. His life is finished. இது இதோட முடிஞ்சு போச்சு. It is finished. முடிந்தது செத்து போனது என்று நினைப்பதெல்லாம்
finished, and he said that everything is dead. கர்த்தர் சொல்றாரு, God is telling you, புதிய துளிர்வை உண்டு பண்ணும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். I'm going to raise a new thing in your life. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe? மனுஷன் பார்வையில செத்து போனது மூடப்பட்டதெல்லாம் Whatever that man sees that is dead, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால God is in the name of Jesus Christ துளிர்க்க போகிறதை நீங்க பார்க்க போறீங்க. going to revive it again. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? How many of you say amen? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மரித்து போனது, Whatever is dead now, மனுஷனால் கைவிடப்பட்டது, whatever is left for the man, மனுஷனால முடிந்து போனது, whatever the man says forsaken, டாக்டர்ஸால கைவிடப்பட்ட படம், the word forsaken by the doctors, டாக்டர்ஸால கைவிடப்பட்ட சூழ்நிலைகள், word forsaken by the doctors, இயேசு கிறிஸ்துவின் in நாமத்தினால் the name of Jesus Christ, இந்த டாக்டர் தேவ மகிமை கூட்டத்தில in this Doxa God's glory meeting, ஆண்டவர் முடிந்து போனதை, God who is become dead, ஆண்டவர் முடிந்து போனதை, whatever is dead in your முடிந்து life, போனதை, whatever is dead in your life, அவ்வளவுதான் முடிஞ்சு போயிடுச்சு, they are saying that it is finished, மறுபடியும் அதை எழும்ப பண்ண it's போகிறார். going to revive it again, ஏன்னா இது மனுஷனால முடியாது, because it is not மனுஷன் possible பார்வைக்கு by அது man. முடிஞ்சு போயிடுச்சு, In a man's eyes it is finished, அவ்வளவுதான் வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சு, your life is finished, your பொருளாதாரம் முடிஞ்சு போயிடுச்சு, vision is finished, you say. பிசினஸ் முடிஞ்சு போயிடுச்சு, Your business is finished, you say. நம்முடைய மனுஷன் கைவிட்டுட்டான், Whatever man who believed is finished, they say. நம்முடைய மனுஷன் என்ன விட்டு போயிட்டான், I want trust that they left me. மனுஷன் பார்வைக்கு நீ இவள் வாழ்க்கை அவ்வளவுதானா, Through eyes my life is over, என் லைஃப் முடிஞ்சு போயிச்சா, my life is over, you என் அம்மா see. அப்பா என்னோடு இல்ல, My parents are not with me, என் சகோதரர் என்னோடு இல்ல, my sisters are not என் with me, புருஷன் என்னோடு இல்ல, my husband is not with me, என் பிள்ளைகள் என்னோடு இல்ல, my children are not with me. ஆனா ஒண்ணே ஒண்ணு But சொல்லுகிறேன், one thing I am telling you, எதெல்லாம் சத்துரு முடிந்து போனது நினைத்தானோ, whatever things that are dead in your life, the Satan thinks, எதெல்லாம் இனி மூடிட்டுன்னு நினைச்சானோ, whatever that it is finished, that things, இனி இது எழும்பவே எழும்பாது நினைச்சானோ, whenever you think that it is not going to come up, கர்த்தர் சொல்லுகிறார், Lord is telling you, எந்த இடத்துல முடிஞ்சு போச்சு மூடி போச்சு நினைச்சீங்களோ, which place you are thinking that it is dead, it is finished, எந்த இடத்துல தலை குனிஞ்சி ஒண்ணுமே அவ்வளவுதான் இனி தலை கூட காட்ட முடியாத ஒரு நிலைமையில கர்த்தர் என்ன வச்சிட்டாரு நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம். maybe you think that you have put it a shame in before men and you say that it is finished. இனி இந்த உலகத்துல நான் எப்படி வாழ போகிறேன், How I am going to live in this world now, எப்படி என் சனங்களை சந்திக்க போகிறேன், how am I going to face people, ஒவ்வொருத்தன் கேட்கிற கேள்விக்கு என்னால பதில் சொல்ல how I am முடியலையே, going to answer people who are going to என்ன ask பார்த்து questions. அநேக கேள்விகளை கேட்டு Maybe கொண்டிருக்கிறாங்க, many people are asking so many questions. கர்த்தரை நம்பின உனக்கு ஏன் இந்த பாடு, Why you trusting the Lord? I am getting so much of trouble. அவரை தானே ஆராதிச்ச, I worship the Lord, அவரை தானே துதிச்ச, I praise the Lord, அவரோடு தானே இருந்த, I was with the Lord, உபவாசம் பண்ணுன, I fasted, தேவ சமுத்திர காத்திருந்த, I was waited on the ஆனா Lord. உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சே நினைத்திருக்கலாம். But you think that your life is அந்த finished. கேள்வி கேட்டவனுக்கு எல்லாவற்றுக்கும் Whoever asked those questions, கர்த்தர் பதில் கொடுக்க வேண்டிய நேரம் வந்து the விட்டது. Lord, the time is come to answer your questions. எத்தனை தேவ பிள்ளைகள் How விசுவாசிக்கிறீங்க, many of you believe? எத்தனை பேர் நம்புறீங்க, How many of you believe? மனுஷனால் முடிந்தது தலை குனிஞ்ச நினைக்கப்பட்ட காரியங்கள் Whatever things that is finished to of man eyes, இனி ஒரு நாள் இவன் எழுந்திருக்க மாட்டான், it may be think that you never come up. இவன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு Your life is நினைச்சவங்களா, அந்த இடத்திலேயே On that place, நீ எழும்பி நிற்கிறத, you are going to stand நீ up, தலை நிமிர்ந்து நிற்கிறத, you are going to raise your head up, தலை நிமிர்ந்து நிற்கிறத you are going to raise your heads up. பார்க்க போகும்படியாய் கர்த்தர் செய்ய போறார். All the people will see that your race will be heads எந்த up. இடத்துல வெட்கப்பட்டீங்களோ Wherever the place that you are அதே ashamed, இடத்துல கர்த்தர் உன் தலையை நிமிர செய்ய போகிறார். the same place God is going to raise your head. எந்த இடத்துல சத்துரு உன்னை தலை குனிய நினைத்தானோ Wherever the place the devil puts you to shame, அதே இடத்துல கர்த்தர் உன் தலையை நிமிர செய்ய the God போகிறார். is going to glorify your head and நம்முடைய raise your தேவ head. பிள்ளைகள் நல்ல கைகளை தட்டி Just clap your மயப்படுத்துவோமா, hands and praise the Lord. நல்ல கையை தட்டி மயப்படுத்துவோம். Clap your hands and praise the இந்த Lord. சத்தம் போதாது, This sound is not enough. இந்த சத்தம் போதாது, This sound is not enough. இந்த சத்தம் போதாது. This sound is not நான் enough. சொல்லுகிற வார்த்தை Whatever the word spoken, விட்டு போன காரியங்கள் whatever the words that said, உயிரோடு எழும்ப போகிறது. is going to revive it செத்து again. போய் இருக்கிற உன்னுடைய குடும்ப வாழ்க்கை Whatever the dead situation of your life, உயிரோடு எழும்ப is போகிறது. going to revive it again. செத்து போய் இருக்கிற உன்னுடைய சமாதானம் The peace which is dead in your life, இயேசுவின் நாமத்தினால் in the name of Jesus, உயிரோடு எழும்ப போகிறது. is going to revive it செத்து again. போய் இருக்கிற பொருளாதாரம் Whatever the dead in your financial situation, இயேசுவின் நாமத்தினால் in the name of Jesus, is மறுபடி எழும்ப போகிறது. going to revive it again. எத்தனை பேர் How many விசுவாசிக்கிறீங்க? of you believe? ஆண்டவர் எழும்ப வந்துட்டாரு சொல்றவங்க ஆமென் God came to சொல்லுங்க. revive it again. கர்த்தர் வந்துட்டாரு சொல்றவங்க ஆமென் The சொல்லுங்க. Lord came here. நல்ல Hallelujah. கையை தட்டி பாதாளத்தோடு நடுக்க Clap your hands வரட்டும். and say hallelujah. ஆல் காதோரோவோ ஷடா. ஆமென். Amen. நாரி போச்சு முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் சொன்ன அந்த இடத்துல When you say that it is finished, it's all over. இயேசு உங்களை நிக்க வைக்க போறாரு. God is going to make you stand. உங்களை பார்த்து அற்பமா